வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இருக்கக்கூடிய சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, இந்த ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுக்கான ஃபார்மேட் வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம சம்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ டோட்டலாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மெத்தடு சம்மு தான் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துட்டு பேங்க் புக்கோடைய பேலன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஆர் பேங்க் புக் கொடுத்துட்டு கேஷ் புக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருப்பாங்க, கேஷோட ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருப்பாங்க, பேங்க்கோட ஓவர் டிராஃப்ட் கண்டுபிடிப்போம். இல்லை பேங்க்கோட ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருப்பாங்க, கேஷோடைய ஓவர் டிராஃப்ட் கண்டுபிடிப்போம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடியது என்னென்னா, வென் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன். அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோடைய பேலன்ஸும் இல்லை கேஷோடைய பேலன்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த ரெசிஷன் 1 பார்த்தீங்கன்னா, வென் பேலன்ஸஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இஸ் ஃபேவரபிள். ஃபேவரபிள் அப்படிங்கிறது என்னென்னா, போத் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ப்ளஸ்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேஷ் புக்குடைய பேலன்ஸ் வந்து 300 இருக்குன்னா, பேங்க் புக்குடைய பேலன்ஸுமே வந்து நமக்கு சேம் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ்லேயே இருக்கிறது நமக்கு வந்து ஃபேவரபிள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அது இன்னும் ப்ரீவியஸ் சம்ஸு தென் அப்கமிங் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். So from the following information, prepare bank reconciliation statement to find out the balance of as per bank statement on 31st March 2017. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக் டெபாசிட்டட் நாட் எட் கலெக்டட், செக் இஷ்யூட் நாட் எட் ப்ரெசன்டட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு, ரெண்ட் பெய்டு பை பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், தென் கேஷ் புக் பேலன்ஸ். இந்த கேஷ் புக் பேலன்ஸ் கூட தான் நம்ம இந்த நாளை என்ன பண்ண போகிறோம், அட்ஜஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு டிரான்சாக்ஷனை ரீட் பண்ணும் பொழுது பாஸ்புக்கில் இது நடந்திருக்கும், கேஷ் புக்கில் இது நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் வேரியேஷன்ஸ் பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த செம்மை நீங்கள் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது செக்கு வந்து டெபாசிட் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ செக்கு டெபாசிட் பண்ணிட்டோம். டெபாசிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளுடைய கேஷ் புக்கில் அதை ஆட் பண்ணி வச்சுருவோம். ஓகே, செக்கு போட்ட உடனே ஆட் பண்ணி வச்சுருவோம் நார்மலாக. பட் அங்கே என்ன ஆகுது, பட் நாட் எட் கலெக்டட் பை பேங்க். பேங்க்கில் கலெக்டே ஆகலை. இப்போ பேங்க்கில் செக்கு நம்ம கொடுத்துட்டா அது 24 hours இன்றைக்கி கொடுத்திங்கன்னா நாளைக்கு கிளியர் ஆகும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து சேம் டேலியே வந்து கிரெடிட் ஆகிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஆர்பிஐ நிறைய இது பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போது பேங்க்கில் செக்கு போட்டோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம கேஷ் புக்கில் ஆட் பண்ணி வச்சுருவோம். பட் பேங்க்கில் அது கலெக்ட் ஆகலைன்னு நமக்கு தெரியுது. இப்போ பேங்க்கில் கலெக்ட் ஆகலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 500 நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஆட் பண்ணி வச்சுருப்போம். இந்த கேஷ் புக் அப்படிங்கிறது ஆட் பண்ணி வச்சு தான் இந்த 300 பேலன்ஸ் நமக்கு காட்டுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ அதை மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராப்பர் ஆன்சர் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், செக் இஷ்யூடு. செக் இஷ்யூடுனா என்னென்னா, நம்ம ஒருத்தருக்கு செக்கு கொடுத்துருக்கோம். செக்கு கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு செக்கு கொடுக்குறேன்னா என்னுடைய கேஷ் புக்கில் நான் மைனஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன் சித்தார்த்துக்கு வந்துட்டு 10,000 கொடுத்துருக்கேன்னு சொல்லி மைனஸ் பண்ணிடுவேன். பட் என்ன ஆகலைன்னு பாருங்கள், பேமெண்ட்டுக்கு போகல. பேமெண்ட்டுக்கு என்ன ஆகலை, போகல. பேமெண்ட்டுக்கு போகலாட்டி பணம் வந்து என்னுடைய பேங்க்கில் தான் இருக்கும். இந்த 1000 rupees வந்து என்னுடைய பேங்க்லேயே தான் இருக்கும். அப்போது நான் அதை என்ன பண்ணணும், செக்கு கொடுத்தோடனே நான் மைனஸ் பண்ணி வச்சுருப்பேன். பட் பணம் இன்னும் பேமெண்ட்டுக்கு போகாதனால அகைன் நான் அதை என்ன பண்ணிக்க போகிறேன், ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் பாருங்கள், ஆடுன்னு கொடுத்துட்டு செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் 1000 போடணும், ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு. இந்த மாதிரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு, தென் வந்து கமிஷன் சார்ஜ்டு, ஓகேங்களா? பேங்க் ஓவர் டிராஃப்ட் சார்ஜ், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து பேங்க்கில் மட்டும் மைனஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த 100 rupees என்ன ஆயிடுச்சுன்னா பேங்க்கில் மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம கேஷ் புக்கில் அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் வச்சுருப்போம். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணணும், கேஷ்லேயும் மைனஸ் பண்ணிடணும். கேஷ்லேயும் மைனஸ் பண்ணிடணும். சி 100 மைனஸ், ஓகே. தென் ரெண்ட் பெய்டு பை பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்கிறது என்னென்னா, மந்த்லி ஒரு பர்டிகுலர் டேட்டில் பர்டிகுலர் அமௌண்ட் மைனஸ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ இஎம்ஐலாம் என்ன ஆகுதுன்னா மந்த்லி நமக்கு வேணும் டிடக்ட் ஆயிரும்.
அப்போ பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் பண்ணிருச்சு. அப்போ நம்மள என்ன பண்ணணும், அதை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் வந்து பேங்க்கில் மைனஸ் ஆகுதுன்னா நம்ம இங்கே மைனஸ் பண்ணிடுவோம். இல்லை ஒரு இன்கம் பேங்க்கில் ஆட் ஆகுதுன்னா நம்ம இங்கே ஆட் பண்ணிடுவோம். நமக்கே தெரியாமல் பேங்க்கில் மைனஸோ இல்லை ப்ளஸ்ஸோ ஆகும். எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மைனஸ் ஆகும், இன்கம் எல்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே நம்ம பண்ணிடுவோம். சரிங்களா? ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த சம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், போட்டுற முடியும். சரிங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா when balances as per cash book shows overdraft. அப்போ கேஷ் புக்கோடைய பேலன்ஸ் வந்து அதிகமாக நமக்கு ஷோ ஆச்சுன்னா, ஓவர் டிராஃப்ட்னா அதிகமாக நமக்கு ஷோ ஆகிறது தான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுவுமே என்னென்னா ஃபேவரபிள் தான். ஃபேவரபிள் அப்படிங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்போ இங்கே 300 இருக்குது, இப்போ 500, இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது, இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ தட் இது ஃபேவரபிள். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் அன்ஃபேவரபிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இங்கே ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் வந்து 12,000 இருக்குது. ஏன் சார் இங்கே ப்ளஸ் தானே சார் இருக்குன்னா, ஓவர் டிராஃப்ட்னாலே அது நமக்கு இட்ஸ் கன்சிடர் ஆஸ் மைனஸ் தான். அப்போ அந்த மைனஸ் 12,000 தான். அப்போ அது மைனஸ் 12,000 இருக்குது. தென் பாருங்கள், இங்கே ஆன்சர் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, மைனஸ் 5,000 கிடச்சிருக்கு. ஸோ தட் இங்கே சொல்லிக்கோங்க பாருங்கள், சின்ஸ் த பேலன்ஸ் obtained இஸ் நெகட்டிவ் இட் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ மைனஸ்லேயே நமக்கு ஷோ ஆகணும், இல்லை ப்ளஸ்லேயே ஷோ ஆகணும். ஸோ தட் இஸ் ஃபேவரபிள். ஸோ ஆப்போசிட்டாக நமக்கு ஷோ ஆச்சுன்னா தான் அது என்னென்னா அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டாக ஷோ ஆச்சுன்னா அதுக்கு பேர் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஃபேவரபிள். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ சம்ஸை நீங்கள் ப்ராப்பராக போடும் பொழுதே உங்களுக்கு என்ன ஆயிக்கும்னா அது கோத்ரூ ஆயிக்கும். சரிங்களா? ரைட். இல்லை எனக்கு இந்த ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் புரியலை அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா, இப்போ நார்மல், இப்போ இங்கே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்து ஒரு சில ஃபார்மேட்ஸ்லாம் நமக்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நார்மல் கேஸ்னால் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கேஷுடைய பேலன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பேங்க்குடைய பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது நார்மலாக என்ன பண்ணுறோம், இப்போ இஷ்யூடுனா வந்துட்டு மைனஸு, டெபாசிட் ப்ளஸ்ஸு, பேங்க் சார்ஜஸ் மைனஸ், இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்த்தோம்ல அந்த மாதிரி. அதுவே பேங்க்கு கொடுத்துட்டு கேஷ் கண்டுபிடிக்க போகிறோன்னா இந்த நார்மலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பண்ணணும். நார்மலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஓவர் டிராஃப்ட்டுக்கு ஜஸ்ட் சேம் திங். இப்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், கேஷ் டு பேங்க்னா நார்மல். ஓகே, அதே மாதிரியே பேங்க் டு கேஷ்னா ஆப்போசிட்டு. அதே மாதிரியே கேஷ் ஓவர் டிராஃப்ட் பேங்க் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது ஆப்போசிட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் கேஷ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது நார்மல். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு குழப்புச்சுன்னா ஒரு 2 தடவை திரும்பி பாருங்கள் இந்த வீடியோ, அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ரைட். இப்போ தேர்ட் சம் சொல்கிறேன். தேர்ட் சம் வந்து ஆப்போசிட் தான். தேர்ட் சம் என்னது நமக்கு ஆப்போசிட். ஓகே, பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் பேங்க் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் 10,000 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் என்ன சார்? இப்போ பாருங்கள், செக் டெபாசிட்டட் நாட் கிரெடிட்டட். ஆக்சுவலாக அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா மைனஸ் பண்ணுவோம். நார்மல் கேஸில் என்ன பண்ணியிருப்போம், இல்லஸ்ட்ரேஷன் 1லேயே பாருங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மைனஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஆப்போசிட் கேஸ்னால் இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணணும். இந்த மட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். இப்போ இஷ்யூடு நார்மல் கேஸில் ப்ளஸ் பண்ணியிருப்போம், இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் மைனஸ் பண்ணணும். அதுதாங்க பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இந்த இடத்துல பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு இருக்குது. பேங்க் சார்ஜஸ் டெபிட் ஆகிடுச்சுன்னா நார்மல் கேஸில் பேங்க்லேயும் மைனஸ் ஆச்சுன்னா இங்கேயும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே தான் ப்ளஸ் பண்ணணும். ஏன் ப்ளஸ் பண்ணணும்னா பிகாஸ் இதே வந்து ஓவர் டிராஃப்ட்டில் வரதுனால ஆப்போசிட்டாக பண்ணணுங்கிறதா ரூலு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈவன் உங்களுடைய ஸ்கூல்ஸில் வேறு ஒரு ட்ரிக்காக கூட சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒரு சில டீச்சர்ஸ் எப்படி சொல்லித்தராங்கன்னா டெபிட் கிரெடிட் வச்சு சொல்லித்தராங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பிளான் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கோங்க. ரைட்? ஓகே, இப்போ பாருங்கள், இது சொல்கிறேன் பாருங்கள். பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர் டைரக்ட்லி பை பேங்க். இப்போ பேமெண்ட் என்னாச்சு, டேரெக்டாக பேங்க்குக்கு வந்துருச்சு. இப்போ பேங்க்கில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ கேஷ்ல என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இது வந்து நார்மல் கேஸ். இதை ஆப்போசிட்டாக பண்ணணும். அப்போ இந்த அமௌண்ட் என்ன பண்ணுவீங்க, மைனஸ். பாருங்கள் 500 என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் தான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க். இப்போ தான் நான் சொன்னேன், பேங்க் சார்ஜஸ் டெபிட் ஆகிருக்கு, பேங்க்கில் மைனஸ் ஆயிடுச்சு. கேஷ்லேயும் அது என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும்.
பட் இது ஆப்போசிட் கேஸாக பண்ணும் பொழுது இது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ்ஸு. ஓகே, தென் ராங் டெபிட்டட் பை பேங்க். பேங்க்கில் தப்பாக மைனஸ் ஆயிடுச்சு. பேங்க்கில் தப்பாக மைனஸ் ஆனாலும் நம்மளுடைய கேஷ் புக்கில் மைனஸ் தான் பண்ணுவோம். பேங்க்கில் தப்பாக ப்ளஸ் ஆனாலும் நம்ம ப்ளஸ் தான் போடுவோம் நார்மல் கேஸில். இதில் வந்துட்டு ஆப்போசிட்டாக அதை வந்து ப்ளஸ் பண்ணி போடணும். பாருங்கள் 300 ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ அந்த நார்மல் கேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்போசிட் கேஸுக்கு நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். பட் இது குழப்பிடக்கூடாது. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் மைண்டில் ரீட் பண்ணிட்டு திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ 10,000 கூட வந்து 6,300 ஆட் பண்ணி 16,300 போடுறீங்க. 1,500 லெஸ் பண்ணி 14,800 போட்டுறீங்க. கீழே வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கம்பல்சரி நீங்கள் எழுதணும். ஓகே, ரைட். ஸோ சேம் திங் அதே தான் வந்துட்டு சம் நம்பர் 4. சம் நம்பர் நமக்கு 4ஆக நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பாருங்கள். தென் அடுத்து என்னென்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஃபேவரபுளாக கொடுத்துருக்காங்க. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோடதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ எதோடைய பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபேவரபுளுங்கிற மாதிரி கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ பேங்க் தான் இங்கே ஃபேவரபிள். கேஷ் கொடுத்தா கேஷ் தான் ஃபேவரபிள் மாதிரி கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ பேங்க் டு கேஷ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஆப்போசிட். பேங்க் டு கேஷ் கண்டுபிடிக்கிறேன் என்னதான் நீங்கள் ஆப்போசிட் வச்சு தான் நீங்கள் போட போகிறீங்க. பாருங்கள், இப்போ மேலே பார்த்து தான் இஷ்யூட நம்ம நார்மல் கேஸில் ப்ளஸ் பண்ணுவோம், இங்கே லெஸ் பண்ணியிருக்கோம். டெபாசிட் நார்மல் கேஸில் லெஸ் பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் சார்ஜஸும் நார்மல் கேஸில் லெஸ் பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கோம். செக்கு டிஸ்கவுண்டர் ஆகிருக்கும், அதையும் லெஸ் தான் பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக. அதை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸே. தென் ஃபைனலி இல்லஸ்ட்ரேஷன் 6மே சேம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓவர் டிராஃப்டாக இருக்கிறது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓவர் டிராஃப்டாக இருந்துச்சுன்னா நார்மல் கேஸ். 4 விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கேஸ் என்னென்னா கேஷுடைய பேலன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நார்மல். ஓகே, ரெண்டாவது கேஸு பேங்க்குடையது ஓவர் டிராஃப்டாக கொடுத்துட்டா நார்மல். அடுத்து பாருங்கள், இன்னும் 2 என்னது, பேங்க்கோடது கொடுத்துட்டாங்கன்னா ஆப்போசிட்டு. கேஷ் ஓவர் டிராஃப்டாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டு. இவ்வளோதான். புரியுதுங்களா? ரைட். இப்போ இது பாருங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓவர் டிராஃப்ட்டு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது நார்மல் கண்டிஷன். பாருங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துட்டாங்க. ரைட், ஓகே. செக் டெபாசிட் பண்ணியிருக்கோம், பட் கிரெடிட் ஆகலை. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணணும். பாருங்கள், புரியுதுங்களா? மைனஸாக பண்ணியிருப்பாங்க. தென் பாருங்கள், செக் இஷ்யூட் நாட் ப்ரெசன்டட், இது நம்ம ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் தான் பண்ணியிருப்பாங்க. தப்பாக டெபிட் பண்ணது பேங்க்கில் தப்பாக டெபிட் ஆகிடுச்சு, அப்போ இங்கேயும் மைனஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்கில் சார்ஜ் ஆகிடுச்சு, அப்போ இங்கேயும் மைனஸ் பண்ணணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி பேங்க்கில் மைனஸ் ஆகி பே ஆகிடுச்சு, இங்கேயும் மைனஸ் பண்ணணும். ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து -1718 வரும். ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு மைனஸில் இருக்குது, பேங்க்லேயும் மைனஸில் தான் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது இதோடைய பேலன்ஸுங்கிறது ஃபேவரபிள் பேலன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேவரபிள் பேலன்ஸுங்கிறது உங்களுக்கு குழப்பிச்சுன்னா விட்டுருங்க. செம்ம பாருங்கள், 4 மெத்தடு அதை வச்சு சம் போடுங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ரொம்பலாம் ட்விஸ்ட் பண்ணி அப்படிலாம் கேட்குறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஓகேங்களா? மேபி இந்த குவார்ட்டர்லிக்கு. தென் ஃபர்தராக வந்துட்டு பப்ளிக்குள்ளே நீங்கள் நல்லாவே ரெடி ஆகிக்கலாம்.